அனைவருக்கும் வணக்கம். வேர்ல்டு சித்திரகுப்தர் சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். இன்றைய நாள் இனிதாய் அமைய ஸ்ரீ சித்திரகுப்தரை பிரார்த்திக்கின்றோம். இன்றைக்கான பதிவில் என்ன ஒரு தகவலை தெரிந்து கொள்ளப் போகிறோம் என்றால், ஸ்ரீ சித்திரகுப்தர் அவதரித்த சித்ரா பௌர்ணமி என்று நாம் எவ்வாறு வழிபடலாம் என்பதை பற்றியும், வழிபடும் நாள், நேரம், திதி மற்றும் இந்த ஆண்டின் சித்ரா பௌர்ணமி திதி நட்சத்திரம் பற்றியும், ஸ்ரீ சித்திரகுப்தரை வழிபடுவதால் ஏற்படும் பலன்கள் என்ன என்பதை பற்றியமான தகவலை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஆண்டின் சித்ரா பௌர்ணமியானது ஏப்ரல் மாதம் 23 செவ்வாய்க்கிழமை சித்திரை 10ஆம் தேதி வருகின்றது. இந்நாளின் திதியானது, அதாவது பௌர்ணமி திதியானது 23/4/2024 அன்று அதிகாலை 3:25 அன்று ஆரம்பமாகி மறுநாள், அதாவது 24/4/2024 அன்று காலை 5:18 வரை முடிவடைகின்றது. ஸ்ரீ சித்திரகுப்தரை மிகவும் எளிமையான முறையில் நம்மளுடைய வீட்டில் எப்படி நம்ம வழிபாடு செய்யலாம். அதாவது அதிகாலை எழுந்து நீராடி முழுமுதற் கடவுளான விநாயகரை வணங்கிய பின்பு பூஜை அறையில் தீபம் ஏற்றி, பிறகு குலதெய்வத்தையும் வணங்கி ஸ்ரீ சித்திரகுப்தருக்கு அவருக்கு உகந்த அந்த கொட்டமுத்து எண்ணெயில தீபம் ஏற்றி, ஸ்ரீ சித்திரகுப்தரின் படத்திற்கு முன்பு ஒரு நோட்டு, பேனா, அவருடைய நாமாவையும் சொல்லி தீபாராதனை மற்றும் தீப தூபம் காட்டி அவருக்கு உகந்த மலர்களால் அர்ச்சனை செய்து, யம தர்மனின் கணக்கரான ஸ்ரீ சித்திரகுப்தரை நினைத்து அன்று உபவாசம் இருந்து சித்திரகுப்தருக்கு உகந்த நெய்வேத்தியங்களையும் படைத்து வழிபட வேண்டும். புத்திரன் என்பதனால் அன்றைய நாள் பால் சம்பந்தப்பட்டவைகளையும், அதாவது பால், தயிர், மோர் போன்றவைகளையும் தவிர்ப்பது நல்லது. அன்றைய நாள் ஸ்ரீ சித்திரகுப்தர் ஆலயத்திற்கு சென்று ஸ்ரீ சித்திரகுப்தர் யாக பூஜையில் கலந்து கொண்டு அவரை வணங்கி வந்தால் மிகவும் சிறப்பு. மேலும் அன்றைய தினம் பூஜை செய்து நம்மால் முடிந்தளவு அன்னதானம் செய்வது மிக மிக சிறப்பு. அதுபோக படிக்கும் மாணவர்களுக்கு தங்களால் முடிந்த நோட்டு, பேனா, பென்சில் போன்றவைகளை வாங்கி கொடுப்பதும் மிகவும் சிறப்பு. ஸ்ரீ சித்திரகுப்தரின் விரதத்தை அனுஷ்டிப்பதன் மூலமாக நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைப்பது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். எல்லா மாதத்திலுமே பௌர்ணமி வந்தாலும் சித்திரையில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு தான் மிகவும் கீர்த்தி பெற்றதாக விளங்கப்படுகிறது. என்ன காரணம்னா, இந்த பௌர்ணமியில் தான் சந்திரன் தனது 64 கிரணங்களின் முழுமையாக கொண்டு பட்டொளி வீசி பிரகாசிக்கிறார். இதை தவிர பல சிறப்புகளும் உண்டு. அதில் மிக மிக முக்கியமானது ஸ்ரீ சித்திரகுப்தர் தோன்றிய தினம் சித்ரா பௌர்ணமி என்பதுதான். அவரை நினைத்து அன்று விரதம் இருப்பதை சித்திர புத்திரனார் விரதம் என்றே சிறப்பித்து கூறப்படுகிறது. ஒவ்வொரு சித்திரையினுடைய முதல் நாள் அன்றும், அந்த சித்திரையில் பிறக்கக்கூடிய அந்த பௌர்ணமி என்று ஸ்ரீ சித்திரகுப்தரை வணங்கி அவருக்கு முறையாக பூஜை செய்து ஸ்ரீ சித்திரகுப்தருடைய கதையை படிப்பவர்களுக்கும் அந்த கதையை கேட்பவர்களுக்கும் மும்மூர்த்திகளின் அருள் அவர்களுக்கு கிடைக்கும். சித்திரகுப்தருடைய நோன்பு, அந்த விரதம் இருந்து சித்ரா பௌர்ணமி நாளன்று அனுஷ்டிக்கப்படுது. ஸ்ரீ சித்திரகுப்தருக்கான இந்த பூஜையை நம்ம செய்து விரதம் இருந்தால் நமக்கு மறுபிறப்பு, நோய் நொடிகள் இதெல்லாமே நமக்கு நேராமல் இருக்கும் அப்படின்னு புராணங்களே சொல்லப்படுது. மேலும் அவருடைய இந்த விரதத்தை நம்ம அனுஷ்டித்தால் ஆயுள் கூடும். இதனை ஜோதிட சாஸ்திரமே அழகாக சொல்லப்பட்டிருக்கு. ஆயுள் காரகன் சனி என்று சொல்லப்பட்டாலும் அவருடைய மகனான குளிகன் என்பவரை மனிதனுடைய வாழ்நாளை நிர்ணயிக்கின்றார். அவரது நிலையை வைத்தேதான் ஜோதிடர்கள் ஒருவரது ஆயுளை கணிக்கிறார்கள். சித்திரகுப்தரை வழிபட்டால் குளிகனது தோஷம் முற்றிலுமாக நீங்கிவிடும். நீண்ட காலமாக நோய்வாய்ப்பட்டிருப்பவர்கள் கூட சித்திரகுப்த விரதத்தை அனுசரித்தால் வியாதிகள் நீங்கி நீண்ட ஆயுளை பெற முடியும். சித்ரா பௌர்ணமி அன்று அனைவரும் சித்திரகுப்தரை நினைத்து வணங்கி பாவமே செய்யாமல் இருக்கும் உறுதிமொழியை நம்ம எடுத்துக்கணும். அதோட சித்திரகுப்தருடைய நோன்பை நம்ம அனுசரித்து இத்தனை நாள் அறிந்தோ அறியாமலோ செய்த பாவத்தை போக்கி அருள வேண்டும்னு அவர்கிட்ட நம்ம பிரார்த்திக்கணும். அவருடைய அந்த அருளால் நமக்கு பிறவா நிலையும் மோட்சமும் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும்.
இப்போ சித்ரா பௌர்ணமி அன்று சித்திரகுப்தரை நம்ம வழிபடுவதால யம பயம் நீங்குவதோடு நம்ம பாவங்களை பொறுத்து கொள்வார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இப்போ நம்ம சித்திரகுப்தர் பாத்தீங்கன்னா பார்க்கறதுக்கே தன்னுடைய இடது காலை மடித்து வலது காலை ஊன்றி சுகாசனம் என்ற நிலையில இருப்பாரு. அதோட தனது வலது கையில் எழுத்தாணியும் இடது கையில் ஓலைச்சூடியும் வைத்திருப்பார். இவரிடம் கணக்கு புத்தகமும் இருக்கும். அதற்கு அக்கிர சந்தானி என்று பெயர். ஆண்டுதோறும் முதல் பௌர்ணமி அன்று செய்யப்படும் வழிபாட்டின் பலன் என்னவென்றால், இந்த உலகில் நம் ஒவ்வொருவருடைய செயல்களையும் நமக்கு தெரியாமல் நம்மை ஒருவர் இடைவிடாமல் கண்காணிக்கும் ஒரு சக்தி இருக்கிறது என்பதை நமக்கு நினைவூட்டுகிறது. ஒவ்வொருவரது தோளிலும் சித்திரகுப்தன் அமர்ந்திருக்கிறார் என்ற எண்ணம் வருவதற்கு காரணம் நாம் தினமும் நல்ல செயல்களை செய்ய வேண்டும் என்று தூண்டுவதே ஆகும். இப்போ நம்ம அந்த சித்திரகுப்தருக்கு நம்ம இந்த பூஜை நம்ம செய்யறதுனால நவ கிரகங்களில் கேதுவுக்கு சித்திரகுப்தன் தான் அதிபதி என்றும், கேது தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் இவரை வழிபட்டால் அந்த தோஷம் நீங்கும் என்பதும் ஒரு நம்பிக்கை. உலகில் பிறக்கும் அனைத்து ஜீவராசிகளின் பிறப்பு முதல் இறப்பு வரையிலான அனைத்து கணக்குகளையும் எழுதி பராமரித்து வருபவர் ஸ்ரீ சித்திரகுப்தர். மேலும் ஒருவருடைய இறப்புக்கு பின் இவருடைய கணக்கை பார்த்துத்தான் சொர்க்கம் அல்லது நரகம் போன்றவற்றில் இடமளிக்கப்படும் என்பதும் இந்து சமயத்தவனுடைய நம்பிக்கை. சித்ரா பௌர்ணமி தினத்தன்று எண்ணெய் தேய்த்து குளித்தால் அவர்களது பாவங்களை குறைப்பார் என்பது ஒரு நம்பிக்கை. மேலும் சித்ரா பௌர்ணமி தினத்தன்று பெண்கள் விரதம் இருந்து உப்பில்லாத உணவு உண்டு இவரை வேண்டிக் கொண்டால் அவர்களுடைய வாழ்க்கை காலம் அதிகமாகும் என்பது உண்மை. வழிபாடுகளிலும் கூட நிலவு நிறைந்த நாளிலும் நிலவு மறைந்த நாளிலும் மேற்கொள்ளும் விரதங்கள் உடனடி பலனை நமக்கு வழங்கக்கூடியவை. அப்படிப்பட்ட பலம் வாய்ந்த நாட்களில்தான் இயற்கையில் ஏராளமான மாற்றங்கள் நடைபெறும். கடல் தண்ணீர் மேல் எழும்பும். அலையடிக்கும் அந்த நாளில் விரதம் இருந்தால் அலைபாயும் உள்ளங்களுக்கு அமைதி கிடைக்கும். அப்படிப்பட்ட நாட்களில் ஒன்றுதான் இந்த சித்ரா பௌர்ணமி. சித்திரை மாதத்தில் வரும் சித்ரா பௌர்ணமி, அதாவது இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய இந்த பௌர்ணமி என்பதனாலதான் சித்ரா பௌர்ணமி என்று அழைக்கப்படுகிறது. இது 12 மாதங்களில் வரும் பௌர்ணமியில மிக மிக சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இந்த சித்திரை மாதத்தில் சூரியன் உச்சம் பெறுகிறார். அந்த மாதத்தில் வரும் பௌர்ணமி அன்று சந்திரன் முழுமை அடைகிறார். ராஜ கிரகங்களாக விளங்கும் சூரியனும் சந்திரனும் பலம் பெறுவதால் அந்த மாதத்தில் வரும் பௌர்ணமிக்கு முன்னோர்கள் அதிக முக்கியத்துவம் கொடுத்து விழா எடுத்து கொண்டாடி வருகின்றனர். மற்ற பௌர்ணமி நாட்களை சித்ரா பௌர்ணமியில சித்திரகுப்தனையும் நம்ம வழிபடணும். எல்லா தெய்வங்களையும் அந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு குலதெய்வ வழிபாடுகள் இருக்கும். நிறைய கோயில்கள்ல ஆலய வழிபாடு அபிஷேகங்கள் எல்லாமே இருக்கும். ஆனா இந்த சித்ரா பௌர்ணமியில சித்திரகுப்தனையும் நம்ம வழிபாடு செய்ய வேண்டும். இந்த வழிபாட்டால ஆதாயம் தரும் செல்வ விருத்தியும் நமக்கு உண்டாகும். நமது பாவ புண்ணியங்களை பதிவு செய்தும் வைக்கும் ஸ்ரீ சித்திரகுப்தனுக்கு அவர் அவதரித்த நாளில் விழா எடுப்பது சிறப்புக்குரிய விஷயம். நாம் மலையளவு செய்த பாவத்தை கடுகளவு ஆக்குக என்றும், கடுகு அளவாக செய்த புண்ணியத்தை மலையளவு ஆக்குக என்றும் அவரிடம் நம்ம மனதார பிரார்த்திக்க வேண்டும். பாவங்களில் இருந்து விடுபடவும் நரகத்திற்கு போகாமல் இருக்கவும் இந்த விரதம் மேற்கொள்ளப்படுது. இந்த நாளில் மரண தேவனினுடைய விசேஷ பிரதிநிதியான சித்திரகுப்தனுக்கு விசேஷ வழிபாடு செய்யப்படுகிறது. ஒவ்வொரு வருடமும் இந்த சித்ரா பௌர்ணமி தினத்தில் செய்யப்படும் இந்த பூஜையால மேல் உலகில் உள்ள தேவர்கள் திருப்தி அடைந்து மனிதர்களுடைய செயல்களை மிகுந்த பரிவுடன் தீர்மானிக்கின்றார். நம்ம செய்யக்கூடிய தொழில், அதாவது வியாபாரம், வணிபம், இதெல்லாமே சிறப்பாக இருக்கும். பெண்களுக்கு அதிகமான ஒரு பலனை தரக்கூடியதுதான் இந்த சித்ரா பௌர்ணமி தினம். இது ஒரு வசந்த காலம். காலங்களில் நான் வசந்த காலமாக இருக்கிறேன் என்று பகவான் கண்ணன் பகவத்கீதையில சொல்லியிருக்காரு. இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் ஸ்ரீ சித்திரகுப்தனை மனதால் வணங்கி நீண்ட ஆயுளையும் தர்ம நெறி தவறாத வாழ்வியும் நமக்கு கிடைக்கும். சப்த கன்னியர்களும் ஸ்ரீ சித்திரகுப்தரை வழிபட்டதாக ஒரு புராணக்கதை சொல்லப்படுகிறது. சித்திரகுப்தரின் வழிபாடு முன் ஜென்ம பாவத்தை போக்கும்.
முன்னோர்கள் நற்கதி அடைவர். கிரகத்தால் துன்பப்படும் அனைவருமே இந்த நாளில் விரதம் இருந்தால் நிச்சயம் அந்த ஒரு நல்ல ஒரு பலனை நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். இப்போ ஒரு கர்மாவிற்கு எதிர்கர்மா இருக்கத்தான் செய்யும். நல்லது செய்தால் அது நம்மிடத்தே புண்ணியமாக பதிவாகுது. தீங்கு செய்தால் அது பாவமாக பதிவாகிறது. புண்ணியமோ பாவமோ அது வரும் வேகத்தை பொறுத்து நாம் பாதிப்பையும் அந்த சந்தோஷத்தையும் நம்ம அனுபவிக்கிறோம். இது இந்த பிறவியில மட்டுமில்லாம பிறவியிலிருந்து நமக்கு தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனா இது அடுத்த தலைமுறைய கூட பாதிக்கும். இதைத்தான் அவ்வை பாட்டி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பண்ணிய பயிரில் புண்ணியம் தெயிரும். இதைத்தான் அவ்வை பாட்டி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பண்ணிய பயிரில் புண்ணியம் தெரியும். பண்ணிய பயிரில் புண்ணியம் தெரியும். இது எல்லாம் கண்டுபிடித்த நம்மளுடைய ரிஷிகள் நம்மளுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் குறித்து வைப்பவராகத்தான் இந்த சித்திரகுப்தனை சொல்லியிருக்காங்க. கடவுளினுடைய கருவியில் அவனின் நாடக லீலையில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வேடம் இருக்கு. அதை சரியாக செய்துவிட்டு மீண்டும் அவனிடமே சென்று கலந்து விட வேண்டும். அப்படித்தான் சித்திரகுப்தனுக்கும் நம்மளுடைய சகல செயல்களையும் பதிவு செய்யும் பணியை இறைவன் அளித்துள்ளார். சித்திரங்களாக உள்ள நம் மனதின் பதிவை குப்தமாக, அதாவது ரகசியமாக பதிவு செய்து வைத்திருக்கிறார். ஒட்டுமொத்தமாக இவை எல்லாவற்றையும் விதே வடிவத்தில், அதாவது சூட்சமமாக மாற்றுகின்றார். இப்படியாக சகல காரிய காரண ரூபங்களை எல்லாம் தொகுத்து அதற்கான பலன்களை அருளும் தர்ம தேவனிடம் ஈசனின் அருள் ஆணைப்படி சமர்ப்பித்து விடுகிறார் சித்திரகுப்தர். நான் இந்த தப்பு பண்ணும்போது யாருமே அங்கு இல்லை என்று வெளி உலகிற்கு வேண்டுமானால் சொல்லிக் கொள்ளலாம். ஆனா எல்லாமும் அந்த இறைவன் பார்வையில தான், அவனுடைய கணக்கில் ஏறிக்கொண்டேதான் இருக்கும். நீ வெளி உலகத்துக்கு வேணா ஒரு நல்ல வேஷம் போட்ட மாதிரி இருக்கலாம், ஆனா நீ ஏதாவது ஒரு தப்பு செஞ்சிருப்ப. அந்த கணக்கு ஸ்ரீ சித்திரகுப்தர்கிட்ட தான் இருக்கு. இந்த விஷயங்களை எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சித்திரகுப்தனுக்குன்னு ஒரு தனித்த ஒரு வழிபாட்டை உருவாக்கி அவரை நம்ம நினைவு கூர்ந்து நம்ம வச்சுக்கணும். சித்திரகுப்தனை சித்திர புத்திரர்னு சொல்லுவாங்க. உலகில் உள்ள அனைத்து உயிர்களினுடைய அசைவுகளையும் இயக்கங்களையும் கணக்குகளாக பராமரித்து வரும் சித்திரகுப்தனுக்கு சில இடங்களில் மட்டுமே இந்த கோயில்கள் இருக்கு. அதுல நம்மளுடைய இந்த விஜயநகர் மேற்கு கிழக்கு நோக்கிய திசையில ஸ்ரீ சித்திரகுப்தர் ராஜ அலங்காரத்தில் நமக்கு இங்க இருக்கிறது நம்ம செய்த புண்ணியம்தான். நம்மளுடைய பாவங்களை எல்லாம் குறைத்து நம்மளுடைய புண்ணியங்களை நம்ம அதிகப்படுத்தி கொள்வதற்கு நமக்கு ஒரு அரிய வாய்ப்பா தான் இந்த சித்ரா பௌர்ணமி என்று சித்திரகுப்தருடைய பூஜை முறை நமக்கு இருக்கு. நவ கிரகங்களால ஏற்படக்கூடிய அந்த ஒரு பாதிப்புகளுக்கும் கேது திசை அதனால ஏற்படக்கூடிய அந்த தோஷங்களுக்கும் ஒரு பரிகார ஸ்தலமாக தான் ஸ்ரீ சித்திரகுப்தருடைய ஸ்தலம் இருக்கு. ஞானத்திற்கும் மோட்சத்திற்கும் சித்திரகுப்தர் அதிபதி. நவ கிரகங்களில் கேது கிரகம் ஞானத்திற்கும் மோட்சத்திற்கும் காரகத்துவம் பெறுகிறார். ஆதலால் கேது கிரகத்தின் அதிதேவதை சித்திரகுப்தர் ஆவார். கேது திசை, புத்தி, அந்தரம் மற்றும் கேதுவினால் வரும் தோஷங்கள், பூர்வ ஜென்ம பாவங்கள், தடைபடும் திருமணம், மக்கட் செல்வம் கிடைக்க, மனக்குழப்பம் அகல, மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்க, இப்பிறவியில் நல்வாழ்வும் மறுபிறவியில் மோட்சமும் கிடைக்க, சிறந்த ஞானம் பெற இவர் துணை புரிகிறார். ஆயுள் பாவ தோஷங்கள், கடன்கள், வழக்குகள் போன்ற கெட்ட பலன்கள் நீங்க இவரை வழிபடுவதால் நல்ல பலன்கள் கிடைக்கும் என்பதில் ஐயமே இல்லை. இவ்வாறு ஸ்ரீ சித்திரகுப்தரை நம்ம வழிபாடு செய்வதன் மூலமாக நம்மளுடைய பாவ புண்ணிய கணக்குகள் பார்க்கப்பட்டு நம்மளுடைய பாவங்களை கடுகளவு குறைத்தும் நமது புண்ணியங்களை மலையளவு அதிகரித்தும் நமக்கு நல்ல ஒரு அருள் ஆசியை நமக்கு கொடுப்பாரு. ரீதியாக, அதாவது எந்த ஒரு நீங்க தொழில்ல நீங்க இருந்தாலும் சரி, ஒரு வியாபார ஸ்தலமாக இருந்தாலும் சரி, நீங்க ஒரு டீச்சர், டாக்டர், இன்ஜினியர்ஸ், இல்ல நான் ஒரு கூலி வேலைக்கு போயிட்டு இருக்கேன்னு சொல்றவங்க கூட, ஒரு மில்லுல வேலை செய்யறவங்க, இல்ல நான் ஒரு பெரிய ஒரு பொறுப்புல நான் இருக்கேன், ஒரு அக்கௌண்டண்டா ஒரு பக்கம் நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன், இல்ல நான் ஒரு பக்கம் நான் மேனேஜரா வேலை செஞ்சுட்டு இருக்கேன், இப்படி நீங்க எந்த வகையான எந்த ஃபீல்டா இருந்தாலும் சரி,
உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நல்ல ஒரு பதவி உயர்வும் ஒரு ஊதிய உயர்வும் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். நீங்க செய்யக்கூடிய உங்களுடைய அந்த பணி வந்து சிறப்பாக செவ்வனே நடக்கணும் அப்படின்னா நீங்க சித்திரகுப்தரை வழிபடுவது மிக 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 சிறப்பு. அதுபோக உங்களுடைய குடும்பத்துல ஏற்படக்கூடிய கணவன் மனைவிக்கு இடையே ஏற்படக்கூடிய அந்த ஒரு இடையூறுகளாக இருக்கட்டும், இல்ல குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களா இருக்கட்டும், இவரை நம்ம வழிபடுவதன் மூலியமாக அந்த ஒரு குறையையும் நம்ம நிவர்த்தி செஞ்சுக்க முடியும். அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் நம்ம செய்திருக்கக்கூடிய தவறுகளையும் பாவங்களையும் குறைத்து கடுகளவு ஆக்கி மலையளவு புண்ணியத்தை அதிகரிக்கக்கூடிய வகையில ஸ்ரீ சித்திரகுப்தர் நமக்கு நல்வழி காட்டுவார். இந்த நாளில் இவருடைய ஆலயத்திற்கு வந்து நீங்க வழிபாடு செஞ்சுட்டு போறதுனால உங்களுக்கு உங்களுடைய ஓலையானது மாற்றப்படும். நீங்க இதுவரைக்கும் எவ்வளவோ நீங்க வந்து தவறுகள் செஞ்சிருக்கலாம், எவ்வளவோ நீங்க கஷ்டங்களை நீங்க பார்த்திருக்கலாம். இப்போ இந்த சித்திரை நாளன்று, இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு உங்களுக்கு வந்து புது ஓலை புது கணக்கு போடப்படும். அப்படி உங்களுக்கு புது கணக்கு போடப்படும் போகும்போது உங்களுடைய பாவ புண்ணிய கணக்குகள் எல்லாமே பார்க்கப்பட்டு இவரை நீங்க வழிபாடு, இந்த நாள் நீங்க அவர் வழிபாடு செய்றீங்கன்னா உங்களுடைய பாவங்கள் எல்லாமே போயிருச்சு. நீங்க செய்த தவறுகள் எல்லாமே அவர் மன்னித்து அவருக்கு உங்களுக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. அப்போ நீங்க வந்து என்ன பண்ணணும்னா, இந்த சித்திரை பௌர்ணமி அன்று ஸ்ரீ சித்திரகுப்தருக்கு முன்னாடி அவருடைய ஆலயங்கள்ல அவருக்கு முன்னாடி நீங்க இப்படி வழிபாடு செய்யணும். அதாவது நீங்க செய்யக்கூடிய அந்த பாவங்களுக்கான ஒரு பலாபலனை வந்து நீங்க வந்து என்ன உணர்றீங்க அந்த நாள்ல. தெரிந்தோ தெரியாமலும் நான் செய்த தவறுகளாக இருக்கட்டும், பாவங்களாக இருக்கட்டும், என்னை மன்னித்து விடு அப்படின்னு சொல்லி நீங்க அவரை சரணாகதி நீங்க அடையும் போது அவரு உங்களை வந்து மன்னிப்பார். அப்போ மீண்டும் தெரிந்தே நீங்க அந்த தவறை நீங்க வந்து செய்யாமல் இருக்கணும். அந்த ஒரு உறுதிமொழியும் நீங்க இந்த ஒரு நாள்ல நீங்க எடுத்துக்கணும். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். நல்லதே